Hi guys, welcome back to Flix Plus. 2 மாசமா தொடர்ந்து நடந்த இந்த ஐபிஎல் ஒரு வழியா முடிவுக்கு வந்துச்சுங்க. ஐபிஎல் நடந்த சம்பவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கு. எங்க ஸ்டார்ட் பண்ணி எங்க முடிக்கிறதுனே தெரியல. நம்ம சிஎஸ்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் தலை தோனி தாங்க. தலை தோனி எப்பயுமே எதிர்பார்க்காத விஷயங்களை பண்றதுல ஸ்பெஷலிஸ்ட் தான் சொல்லணும். அதுக்கு ஏத்த மாதிரியே இந்த பையனும் கேப்டன்ஷிப்பை வந்து தோனிக்கு இருந்து ருத்ராஜ் எடுத்துட்டோம்னா யாராலுமே எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் ருத்ராஜ் கிட்ட கேப்டன்ஷிப் போயிருச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறவங்க விட தலை தோனி இனி சிஎஸ்கே டீமை கேப்டன் பண்ண மாட்டாரு, சிஎஸ்கேவோட கேப்டன் தோனி இல்லாம வேற ஒருத்தர் பார்க்க எங்களை ஏத்துக்க முடியாது அப்படின்னு நிறைய பேர் ரொம்பவே கவலைப்பட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதோட நிறைய வதந்திகள், அதாவது தலை தோனி இனி விளையாட மாட்டாரு, இதுதான் அவரோட கடைசி சீசன் அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே நம்ம தலை தோனியுமே ஸ்டார்ட்ல ஒரு லுக்ல இருந்திருப்பாருல, கிரிக்கெட்ல என்டர் ஆனவன தலை தோனிச்சுன்னா இந்த லுக்கு தான் ஞாபகம் வரும்னு நிறைய பேர் பார்த்துருப்பீங்கல்ல. அதே லுக்ல திருப்பியுமே ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு. திருப்பியுமே அதே லுக்ல வந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி ஸ்டார்ட் பண்ணாரோ அதே மாதிரி திருப்பி முடிக்க போறாரு அப்படின்னா அதுக்குமே நிறைய வதந்திகள் போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் அவர் முடிப்பாரா, இதுதான் அவரு கடைசி சீசனா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர்கிட்ட கேட்டா எல்லாம் நடக்கிறது நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. எப்படி பார்த்தாலும் நம்ம தலை தோனி வந்தாலே மாசம் தாங்க. அவரு கிரிக்கெட் விட்டு போக மாட்டாரு. இன்னொரு கூட்டம் இருக்கு. சோ அவர் போவாரா இல்லையா அப்படிங்கறத அவர் தான் சொல்லணும். சிஎஸ்கேல எப்படி கேப்டன்ஷிப் மாறிச்சோ அதே மாதிரி எம்ஐல மாறிடுச்சு. நம்ம ரோஹித் சர்மாக்கு வந்து ஹர்திக் பாண்டியாவுக்கு எம்ஐல கேப்டன்ஷிப் மாறிடுச்சு. ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்ஷிப்ல அவங்க விளையாட முதல் மேட்ச் வந்து எம்ஐக்கும் 6 தான். இதுல வந்து எம்ஐ வந்து 6 தட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதெல்லாம் பார்த்துட்டு எம்ஐ கேப்டனான ஹர்திக் பாண்டியா இந்த பிரசன்டேஷன் நடக்கும்ல, அதை விட இந்த டீம் தோதுக்கு யாரெல்லாம் காரணம் அப்படின்னு கேட்கிறப்ப இந்த டீம் தோதுக்கு காரணம் இந்த டீம்ல எல்லாரும் தான். ரோஹித் சர்மா என்னங்க விளையாடுறாரு அப்படின்னு டீம்ல எல்லாருமே கழுவி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் பார்த்து இந்த ஃபேன்ஸ் வந்து ஹர்திக் பாண்டியாவுக்கு இருந்த ஃபேன்ஸ் எல்லாமே ஆக்டர்ஸா உருவாகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரோஹித் சர்மா இதெல்லாம் கேட்டுட்டு என்ன ஒரு இப்படி பேசுறது, நான் இந்த டீம்ல விளையாடணுமா அப்படின்னு நிலைமைக்குமே போனாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எம்ஐ பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா கேப்டன் பண்றது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, அவர் கேப்டன் பண்ண வேணாம்னு யாரும் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதுக்கடுத்து யாராலும் எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம், அதுதான் ஆர்சிபி சிஎஸ்கே வின் பண்ணது. அதாவது எப்படின்னா ஆர்சிபி வந்து ஆல்மோஸ்ட் ஐபிஎல்ல இல்ல வெளியே போற நிலைமையில இருந்தாங்க. அந்த டைம் தான் சிஎஸ்கேவோட மேட்ச் வந்து சிஎஸ்கே வின் பண்ணி எல்லாருமே ஆர்சிபி வந்து அவ்வளவு ஆச்சரியமா சந்தோஷமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த பையனும் ஐபிஎல் தட்டி தூக்க போது ஆர்சிபி தாங்க. ஆர்சிபி ஃபார்ம் பண்ணிட்டாங்க, நீ யாராலும் தடுக்க முடியாது, விராட் கோலிக்காக இந்த டீம் கண்டிப்பா கப் அடிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா இது வரைக்கும் கொடுத்த அந்த ஒட்டுமொத்த நம்பிக்கையும் அடுத்த மேட்ச்லயே உடைச்சிட்டாங்க அப்படிதான் சொல்லணும். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி பண்ணா இது வரைக்கும் ஆர்சிபி வின் பண்ணா ஒரே ஒரு மனுஷனுக்காக வின் பண்ணா மட்டும் போதும் அப்படின்னு எல்லாம் நினைச்சிருந்தாங்க. அந்த ஒரு மனுஷன் யாருன்னா நமக்கு எல்லாருமே தெரிஞ்சுக்கோ விராட் கோலிக்காக தான். ஆனா இந்த மேட்சுக்கு அப்புறம் இனி அவன் வின் பண்ணா என்ன வின் பண்ணாட்டி என்ன அப்படிங்கிற நிலைமைக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஆர்சிபி சிஎஸ்கே நடந்த மேட்ச்ல ஆர்சிபி வின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம விராட் கோலி அவர்கள் கூட்டத்தை பார்த்து ஒரு ஆக்ஷன் பண்ணிருப்பாரு. அந்த கூட்டத்துல ஆர்சிபி ஃப்ரெண்ட்ஸுமே தான் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அப்படி பண்ணும்போது ஆர்சிபி ஃப்ரெண்ட்ஸுக்கு இடையே நானும் உங்க ஆள்கிட்ட உங்க சப்போர்ட் தான்டா, ஏன்னா எங்களுக்கே இப்படி பண்றீங்க, இங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். 2010 2023 மட்டும் விராட் கோலிக்காக இந்த டீம் கப்படிச்சா போதும் அப்படின்னு எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இனி கப்படிச்சா கப்படிக்காட்டி என்ன அப்படின்னு 2024 முடிவு பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படியே இருக்க யாருமே எதிர்பார்க்காத இன்னொரு சம்பவமே நடந்துச்சு. அதுதான் கேகேஆர் விசஸ் எஸ்ஆர்ஹெச். கேகேஆருக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் நடந்த அந்த போட்டியில எஸ்ஆர்ஹெச் வந்து 113 ரன்கள்ல ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இது எப்படின்னா எங்களுக்கு இந்த ஐபிஎல் கப் வேணாங்க, கேகேஆர் நீங்களே வச்சுங்க அப்படின்னு அப்படியே தூக்கி கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்த எஸ்ஆர்ஹெச்சோட ஓனரான காவ்யா மாறன் கண்ணீரிலேயே தத்தளிச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் கேகேஆர் வின் பண்ணதுக்காக ஷாருக் கான் வந்து அந்த டீமையே கொண்டாடணுமோ, இன்னொரு பக்கம் எஸ்ஆர்ஹெச்சோட காவ்யா மாறன் அழுதாங்கல்ல, அதைத்தான் எல்லாருமே ரொம்பவுமே கவலையா பார்த்துக்கிட்டாங்க சொல்லணும். என்னத்தான் கேகேஆர் வின் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாலுமே ஏன்டா எஸ்ஆர்ஹெச் தோத்துச்சு, ஏன்டா அந்த பொண்ணு அழகிங்க, அந்த பொண்ணுக்காக சரி ஒரு தடவை ஜெயிச்சு கொடுங்கடா, ஒவ்வொரு முறையும் இப்படிதான் ஏமாத்துறீங்க அப்படின்னு நிறைய பேர் பேச தொடங்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஷாருக் கான் அவர்கள் டீம் வின் பண்ணதுக்காக கிரவுண்ட்ல இறங்கி எல்லா பிளேயர்ஸுக்குமே பாராட்டு தெரிவிச்சு, அது மட்டும் இல்ல கேப்டனை மொத்த மலையில நட வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லணும். இது மட்டுமா கேப்டனுக்கு பிளாங்க் செக் ஒன்று கொடுத்து நீங்க என்ன வேணா நினைப்பீங்க, எவ்வளவு வேணா நினைப்பீங்க அப்படின்னு பெருந்தடவை நம்ம ஷாருக் கான் அவர்களுமே பரிசு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லணும்.
இருந்தாலும் இதெல்லாம் அப்படியே போக நம்ம பசங்க மனசு அந்த பக்கம் தானே போகும், ஏன்டா அந்த பொண்ணால வச்சு அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்படியே இருக்க எஸ்ஆர்ஹெச்சும் கேகேஆரும் ரெண்டு பேருமே கப்பை தூக்கிட்டு மெரினா போயிட்டு எப்ப நான் கப் அடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு போட்டோஷூட்டுமே எடுத்துட்டு அவங்க அந்த ஐபிஎல் தொடரையே முடிச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னதான் கேகேஆர் வின் பண்ணியிருந்தாலுமே எதிர்பார்க்க முடியாத ஒரு வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஐபிஎல் சீசன்ல நிறைய ஹைலைட்ஸ் இருந்துச்சுங்க. அந்த ஹைலைட் எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோல சொல்லி முடிக்க முடியாது. ஸோ அதை சொல்றதுக்கு இன்னும் ஒரு வீடியோ தான் வேணும். ஸோ அந்த வீடியோ வேணுமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் ஏதாச்சும் தவறா பேசியிருந்தாலோ இல்ல ஏதாச்சும் விட்டுருந்தாலோ மறக்காம அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்கள் DJ Pino.